ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். இன்றைய வானிலை செய்திகள் ஜனவரி 15ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இனிமே இதுதான் நடக்கும். வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட முக்கிய தகவல். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை எப்போதும் அக்டோபரில் தொடங்கி டிசம்பரில் முடிவடையும். இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு விடைபெற இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வழக்கத்தை விட இந்த பருவநிலையில் வரலாறு காணாத கனமழை வட மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்தது. இதனால் மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் ஜனவரி 15ஆம் தேதியுடன் இந்த மழையின் தீவிரம் குறைய தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறுகையில், இந்திய பெருங்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று தமிழ்நாட்டில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும். மேலும் நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காலம் விடைபெறும் தருவாயில் வந்துவிட்டதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் வடகிழக்கு பருவமழை காலம் ஜனவரி வரை நீட்டிக்கும் என ஏற்கனவே வானிலை மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி பருவமழை தென் மாவட்டங்களில் பெய்தது. இதன் தொடர்ச்சியாக இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதன் பிறகு படிப்படியாக மழை குறைய தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஜனவரி 15ஆம் தேதியுடன் இந்த மழையின் தீவிரம் குறைய தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறுகையில், இந்திய பெருங்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று தமிழ்நாட்டில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். இந்நிலையில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை எப்போதும் அக்டோபரில் தொடங்கி டிசம்பரில் முடிவடையும். இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு விடைபெற இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.